ஏன்னா சாமி கும்பிட வந்திருக்கோம். எல்லாத்தோட கனவு ஒண்ணு இருக்குல்ல சாமி. நம்ம எல்லாத்தோட கனவு ஒண்ணு இருக்கு. இப்ப சாமி கிட்ட ஏன் எல்லாரும் கேட்கிறோம்? எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா எல்லா தாய்மார்களும் ஒரு நவகிரகம் சுத்தி வர்றது, இல்ல சனி பகவானுக்கு போறது. நம்ம நல்லா இருந்துட மாட்டோமா? வீட்டு வளர்ப்பு பிரச்சனை இருக்கக்கூடாது, குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடன் எல்லாம் தீந்துராதா, நோய் எல்லாம் இல்ல, இப்படி ஒரு வேண்டுதல் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அதே போலதான் அரசாங்கமும். அரசாங்கம் தான் மிகப்பெரிய கடவுளே. ஏன்னா மனித தெய்வங்கள்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வங்கள். அவங்க சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுவது அவருடைய கடமை. இது வரைக்கும் எத்தனையோ வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் நிறைய காலங்கள் வைத்துக் கொண்ட வாக்குறுதிகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்ம நாடு நல்லா இருந்திருக்கும். தமிழ்நாடு நம்ம ஒரு வளர்ச்சி அடையணும், இன்னும் வளர்ச்சி அடையணும். ஸோ அந்த வேண்டுதல் இருக்க தவிர நான் ஒரு வாக்காளனா என்னுடைய அடிப்படை தேவைகளை சொல்றேன். நான் ஸோ அரசியல்வாதியா சொல்லல, ஒரு வாக்காளனா என்னுடைய வேண்டுகோள் வைக்கிறேன். இல்ல அரசியல் இருக்கு சாமி. அரசியல் என்பது ஒரு மனிதனுக்கும் உங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அரசியல் என்பது வாக்குரிமை இருக்கிற எல்லாரும் அரசியல் பணிகள்ல கண்டிப்பா ஈடுபடணும். ஏன்னா அரசியல் என்பது இப்ப நாம எல்லாம் சேர்ந்து, நீங்க நானு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுற வரிப்பணத்துல ரன் ஆகக்கூடிய விஷயம். என் வரிப்பணம் நான் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பேன், அது முறையா செய்யணும். நல்லவர்கள்லாம் அந்த பொருளுக்கு ஆசைப்படலைன்னா பூரா திருடங்க தான் வந்து உட்காருவாங்க. ஸோ எப்பவுமே நல்லவர்கள் நாட்டை ஆள வேணும் அப்படிங்கிறதுல இருக்கு. ஒருவேளை எனக்கு அந்த பாக்கியம் இருந்து மக்கள் பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சா செய்யறதுல ஆச்சரியமெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆன்மீகம் சார்ந்து பல இந்துக்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. தமிழக அரசோட இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடு எப்படி இருக்குது? எல்லா கோயிலும் எப்படி பராமரிக்கிறாங்க? கண்ணாலே நிறைய கோயில பார்த்துருக்கீங்க. அதாவது இது நான் அரசியலாக்க விரும்பல. உங்களுக்கு தான் தெரியும், தமிழ்நாட்டுல எந்த நிகழ்வு நடந்தாலும் எதிர்க்கிறது சொல்வதும் மாறி மாறி சேர்த்தையும் சந்தனத்தையும் வாரி அவங்க நிறைய கோயில் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிறைய ஸ்தலங்கள் பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்றாங்க, பல இடங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், நிறைய விசேஷம் நடக்குதுன்றாங்க, முருகருக்கான விழா எடுத்திருக்காங்க, எல்லாமே எடுத்திருக்காங்க. அவங்க இதுவரை செய்த அனைத்து காரியங்களுக்கும் ஒரு பக்தனாக, மக்களோடு மக்களாக, ஒரு ஆன்மீகத்திலிருந்து சொல்றேன், ஒரு பக்தனாக இதுவரைக்கும் அவங்க செய்த காரியங்களுக்கு மனமாற நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம, நிச்சயமாக. ஆனாலும் இன்னும் விட்ட குறை தொட்ட குறையாக இன்னும் நிறைய வேலை ஆக்கி இருக்கிறது. கோவில் பராமரிப்பு பணியிலிருந்து நிறைய கோயில் அனாதையாகவே கிடைக்குது. ஸோ அதையெல்லாம் இன்னும் அவங்க சரி செய்யணும், நிச்சயமா செய்யணும்னு நினைக்கிறேன். பக்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான எல்லாரும் மத்தியிலையும் வர்றதுக்காக பண்றீங்களா? நீங்க கோயிலுக்கு போக முடியல சாமி? இல்ல, கோயிலுக்கு வர்றதுல என்ன விழிப்புணர்வு இருக்கு? என் சாமி என் பூமி, நான் வர்றதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணுமா என்ன? பிறந்ததுல இருந்து கோயிலுக்கு போறேன் சாமி நான். புரியுதா? பிறந்தது கோயிலுக்கு போறாருல்ல, எங்க அம்மா தூக்கிட்டு போக எங்க அம்மாவை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த எத்தனை வாட்டி நான் வந்திருக்கேன். எல்லாம் நானும் ஒரு மனிதன் தானே சாமி. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு 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 மதங்கள் எல்லாம் அவங்கவுங்க சாமியை கும்பிடுறாங்க. நமக்கு நம்ம இறைசக்தி இல்லைன்னா வாழ்க்கையில இல்ல. சோ அது நான் பெருசா நினைக்கிறேன் சாமி. இது நீங்க முகநூல்ல போற விளம்பரமா நினைச்சுக்காதீங்க. உங்க கேள்வி அப்படி தெரியுது. இது கமெண்ட்டுக்கும் லைக்குக்கும் நடத்துற கூட்டம் கிடையாது. இது ஒரு பெரிய சக்தி. இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்த விசேஷத்துக்கு, இப்ப சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்க, இந்த விசேஷத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து எனக்கு தெரிஞ்சு கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து 100 பேர், திருப்பூர்ல இருந்து 100 பேர், ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க, பல்லடத்துல இருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் அங்கங்க கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லாம். என்ன இருக்கு? இல்ல கடவுள் பக்தி தான், வேற இதுல எந்த விஷயம் கிடையாது சாமி. இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டம் கிடையாது கண்ணு. வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால எப்படின்னா, அதுதான் இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இவரை திட்டுறதும் அவரை திட்டுறதும் இவங்களை திட்டிக்கிறதும் அவங்கள திட்டிக்கிறதும், இப்போ இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும், சமூக வலைத்தளங்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு சார்பு நிலை. நான் சொல்லுவது நடுநிலையா பேசுவதோ சார்பு நிலையா பேசுவதோ கூட சில நேரங்கள்ல அது பெரிய ஏன்னா நடந்த சம்பவம் சாதாரண விஷயம் கிடையாது. 41 உயிருங்கிறதுனால நாம அதை ஒரு சினிமா படம் போஸ்ட் ஒட்டி விளம்பரப்படுத்துற மாதிரி தினந்தோறும் பூஜை செஞ்சு அர்ச்சனை பண்ணி பஞ்ச திரியை ஏத்தி விளக்கு பத்த வச்சு அந்த பிரச்சனையை அவ்வளவு தூரம் போயிடுச்சு. ஆனா நியாயமா பார்த்தா அந்த குடும்பங்களுக்கு நம்ம மனசார இரங்கல் சொல்லணும். பெரிய வருத்தம், நமக்கெல்லாம் பெரிய வலி இருக்கு. சோ அந்த வழியை கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்ப நான்லாம் சமூக வலைத்தளங்கள் பாக்குறதே போய் நிறுத்திட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவும் ஃபைட்டு, அவ்வளவும் சண்டை, அரசியலா மாறிடுச்சு. அது
ஆனா அந்த அந்த குடும்பத்தினுடைய தன் மகனுடைய இழப்பு ஒரு ஒரு தாய்க்கும் பெத்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு வலி இருக்குங்கிறது ஆறாத வழி சாமி. வாழ்க்கை முழுக்க அது ஆறாத வழி. ஸோ நான் ஒரு குடும்பத்துல ஒரு பையனை இழந்த ஒரு உறவினராக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். இந்த அரசியல் ஆகட்டும், இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும், மற்றது எல்லாமே நான் ஒரு ஒரு விஷயமா அதை கன்சிடர் பண்ணல. ஏன்னா இது அரசியலை நோக்கி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது நான் வந்து அது கருத்து சொல்றதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு கட்சியை சேர்ந்திருக்காங்க. அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது இடையில தொலைக்காட்சி அரசு கேபிள் வந்து தொலைக்காட்சி முடக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ் ஜனம், புதிய ஜனம் தொலைக்காட்சி வந்து இந்த கரூர் சம்பவத்தை பத்தி செய்தி வெளியிட்டதுக்காண்டியே முடக்கப்பட்டிருக்கு. எந்த சம்பவத்துக்கு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியிட்டதுனால ஆ. தமிழ் ஜனம் தொலைக்காட்சி, புதிய ஜனம் தொலைக்காட்சி வந்து அரசு கேபிள் வந்து முடக்க தானே செய்வாங்க. வரும்ல, அதுதான் அரசு வரும். இப்ப நீங்க நியாயத்துக்கு குரல் கொடுக்குறோன்னு நினைச்சு நீங்க நியாயத்துக்கு குரல் கொடுக்குறோம். எல்லா விஷயம் அப்படிதான். அது ஏன் முடக்குறாங்க? நீங்க வந்து இப்போ ஒரு நிலை இது அரசுக்கு எதிராக ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் சாமி. நான் எந்த தொலைக்காட்சிகளையும் தவறா பேசல. ஓ ஊடகம் என்பது உங்களுக்கே தெரியும் நம்முடைய மிகப்பெரிய தூண் இந்தியாவுல அப்படின்னு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் இருக்கு. ஸோ அந்த வகையில நியாயமான தொலைக்காட்சிகளை முடக்கியிருந்தாங்கன்னா அது தவறுதான். அது தவறுதான். நியாயமான ஒளிபரப்பா இருந்திருந்து அந்த சம்பவங்கள் நடக்கின்ற பிரச்சனைகளை மேலும் வலுவை கூட்டி பாதிப்புகளை அதிகமா உருவாக்குற வண்ணம் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியோ யூடியூபோ இயங்கியிருந்தா அதை தற்காலிகமாக தடை செய்வதோ ஒளிபரப்பு நிறுத்த சொல்றதோ அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அதை நான் தவறுன்னு சொல்ல விரும்பல. பட் இந்த வகையில அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப வந்து மத்திய அரசுல ஒரு கமிட்டி ஒரு குழு போட்டிருக்காங்க. மாநில அரசுல நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் நான் இதை பத்தி எந்த விஷயத்தையும் நான் வெளிப்படையாகவோ மற்ற விஷயங்கள் பேசுவதோ நாகரிகமா இருக்காது. ஏன்னா இப்போ அதுக்கான ஒரு குழு அமைச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நாம் அதை பத்தி பொத்தாம் பொதுவா பேசுறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கருத்துரிமையை எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயம் ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா அந்த வேலை நடந்துட்டே இருக்கு. தமிழக அரசும் நியமிச்சிருக்கு, நீதிபதி தலைமையில நியமிச்சிருக்காங்க. நீங்க பாக்குறீங்க. தேசிய அளவுல நியமிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் நல்ல முடிவா வரணும்னு நான் நினைக்கிறேன். எந்த முடிவு வந்தாலும் உசுறு போனது போனதுதான் சாமி. நம்ம என்ன பண்ணிட முடியும்? நீங்க நினைச்சா நான் நினைச்சேன்னா ஆளுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அரசாங்கத்துக்கு கொடுப்பதோ நம்ம கிட்ட பணம் இருப்பை காட்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் படுத்த முடியுமே தவிர அந்த பிள்ளைங்களோட உசுரெல்லாம் திருப்பி வரவே வராதுக்குண்ணா. அது பெரிய விஷயம் சாமி. இது இது வாழ்க்கை முழுக்க ஒரு கருப்பு பக்கம். இது வரைக்கும் நம்ம நாட்டில் நடக்காத ஒரு நிகழ்வு. ஒரு தண்ணி அடிச்சு செத்து போனவங்களை பார்த்துருக்குறோம். இல்ல போருக்கு போய் செத்தவங்களை பார்த்துருக்குறோம். எத்தனையோ நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப துயரம். தண்ணி இல்லாம பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் ஒரு கூட்டத்துல மூச்சு திணறி போய் சாவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல் கண்ணா. ஸோ அது எனக்கெல்லாம் உண்மையை ரொம்ப வேதனை தான்.